அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் அனுமதிக்கு பிறகே பரிந்துரை. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதை தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 255. அந்நாளில் அளவற்ற அருளாளன் யாருக்கு அனுமதி அளித்து அவரது சொல்லையும் பொருந்தி கொண்டானோ அவரை தவிர எவரது பரிந்துரையும் பயனளிக்காது. அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 109. யாருக்கு அவன் அனுமதி அளித்தானோ அவருக்கே தவிர அவனிடம் பரிந்துரை பயன் தராது. முடிவில் அவர்களின் உள்ளங்களிலிருந்து நடுக்கம் நீங்கியதும் உங்கள் இறைவன் என்ன கூறினான் என கேட்டுக்கொள்வார்கள். உண்மையையே கூறினான், அவன் உயர்ந்தவன், பெரியவன் என்று கூறுவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 34 வசனம் 23. ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா.